வணக்கம். தற்போது மத்தியில் பாஜக ஆட்சி அமைக்க தெலுங்கு தேசம் கட்சி ஆதரவளிக்க வேண்டும் என்ற சூழல் ஏற்பட்டுள்ள நிலையில் சந்திரபாபு நாயுடு சில நிபந்தனைகளை விதிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அது பற்றிய முழு தகவலை இந்த வீடியோ பதிவுல தெளிவா பார்க்கலாம். நமது நாட்டில் லோக்சபா தேர்தல் முடிவுகள் நேற்று வெளியானது. இதில் கடந்த இரு தேர்தல்களை போல இல்லாமல் லோக்சபா தேர்தலில் எந்த கட்சிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. பாஜக 240 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது. இதனால் பாஜக ஆட்சி அமைக்க என்டிஏ கூட்டணியில் இருக்கும் கட்சிகளின் ஆதரவு கட்டாயம் என்ற சூழல் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக தெலுங்கு தேசம் கட்சியிடம் 16 இடங்கள் இருக்கும் நிலையில் அக்கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடு என்ன முடிவை எடுக்க போகிறார் என்பது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இப்படி லோக்சபா தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத சூழல் ஏற்பட்டுள்ள நிலையில் சந்திரபாபு நாயுடு கிங் மேக்கராக உருவெடுத்துள்ளார். இதற்கிடையே ஆந்திராவில் செய்தியாளர்களிடம் பேசிய சந்திரபாபு நாயுடு சில முக்கிய கருத்துக்களை தெரிவித்துள்ளார். அதாவது, நான் என்டிஏ கூட்டணியிலேயே இருப்பதாகவும் அதன் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ளவே டெல்லி செல்ல உள்ளதாகவும் தெரிவித்தார். அதே நேரம் பாஜக ஆட்சி அமைக்க சந்திரபாபு நாயுடு சில நிபந்தனைகளை விதிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது, கடந்த 2014 ஆந்திராவில் இருந்து தெலுங்கானாவை தனியாக பிரிக்க அப்போதைய மத்திய அரசு முடிவு செய்த நிலையில் அதற்கு சந்திரபாபு நாயுடு அப்போது கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். இருப்பினும் அதையும் தாண்டியே தனி மாநிலமாக பிரிக்கப்பட்டது. இதனால் ஆந்திராவின் வளர்ச்சி பணிகளில் கவனம் செலுத்த ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க வேண்டும் என்பதை சந்திரபாபு நாயுடு தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார். இருப்பினும் மத்திய அரசு கடந்த 10 ஆண்டுகளாகவே இதற்கு செவி சாய்க்கவில்லை. இதற்கிடையே இப்போது பாஜக ஆட்சி அமைக்க ஆதரவு தர வேண்டும் என்றால் ஆந்திராவுக்கு உடனடியாக சிறப்பு அந்தஸ்து தர வேண்டும் என சந்திரபாபு நாயுடு நிபந்தனை விதிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்ததாக அது மட்டுமின்றி சபாநாயகர் பதவியை விட்டுத்தர வேண்டும் என்றும் சந்திரபாபு நாயுடு நிபந்தனை விதிப்பதாக கூறப்படுகிறது. பொதுவாக லோக்சபாவில் எந்த ஒரு கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லாத இது போன்ற சூழல் ஏற்படும் போது சபாநாயகர் பதவி முக்கியமானதாக இருக்கும். ஏனென்றால் அவையில் முக்கிய முடிவுகள் எடுக்கும் அதிகாரம் சபாநாயகருக்கே இருக்கும். இதன் காரணமாகவே சபாநாயகர் பதவி தங்களுக்கு தேவை என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார். பாஜக இந்த இரு நிபந்தனைகளுக்கும் செவி சாய்க்குமா, இல்லை அமைச்சரவையில் கூடுதல் சீட்டுகளை சந்திரபாபு நாயுடு கொடுத்துவிட்டு சபாநாயகர் பதவியை தங்களிடமே தக்க வைத்துக் கொள்ளுமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்.